வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் பசங்களா. இந்த செஷனை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த செஷனில் நீங்கள் என்னதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே பல இடங்களில் நம்மளோட கேல்குலேஷன் வந்து மிஸ்டேக்காக போகுது. அப்போ என்னென்னலாம் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக தோன்ற ஆன்சர் கூட தப்புன்னு மார்க் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா எரர்ஸை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரில்லியண்ட்டான செஷன் தான் பசங்களா இது. ஸோ ப்ளீஸ் இந்த செஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் யுவர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். டெஃபினட்டாக உங்கள் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வந்து குறையும். ஓகே, நான் இந்த இடத்துல அடிஷன் மல்டிப்ளிகேஷன் பற்றி பேச போகிறதில்ல. பியூர்லி லாஜிக்கல் அண்ட் கான்செப்ட் ஓரியன்டாக தான் இந்த செஷன் இருக்க போகுது. Okay, so let's get started with me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? So in the session யாரெல்லாம் ரொம்ப டெடிகேட்டடாக படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ட்ரை அட்டன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நீட்டில் யோசிக்கிறவங்களுக்குமே இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தேவை அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நோ மேட்டர் வாட் நீட் 2026 is ours அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க பசங்களா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாருடா இப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமாமா, இந்தந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் தான் நம்ம பண்ணுறோம், இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. ஓகே, எஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி வந்து ஃபார்முலாஸை மட்டும் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு டைரக்ஷனை அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணுறது பசங்களா. வி ஆர் ஸ்கிப்பிங் த டைரக்ஷன் அப்படியே. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் there are two types of components. ஒன்று வெறும் ஸ்கேலார், இன்னொன்று வெறும் வெக்டார். அப்போ ஸ்கேலார் அப்படிங்கிறப்ப we people will never be thinking about direction. ஆனால் இதுவே நம்ம வெக்டார் குவான்டிட்டிஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம், ரெண்டு வெக்டார் குவான்டிட்டியை சப்ஸ்டிடியூட் பண்ணுறப்போ ஒரு ஸ்கேலார் வருது அப்படின்னாலுமே you people have to be very clean about direction. ஓகே, அந்த டைரக்ஷனை நம்ம க்ளீனாக நம்ம எடுக்கலை அப்படின்னா everything will be flopped out. ஓகேவா, எல்லாமே ஃப்ளாப்ட் அவுட்டாக இருக்கும். தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம வெறும் மேக்னிடியூடை மட்டும் எடுத்துட்டு டைரக்ஷனை வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது டைரக்ஷனோட கம்பைன் ஆகிறப்ப தான் இட் வில் பி கிவிங் யூ 100% ரிசல்ட். ஓகே, ஸோ அதை பொறுத்து எந்த இடத்துல சைன் கன்வென்ஷன் கரெக்டாக யூஸ் பண்ணணுமோ, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் எந்த மாதிரி சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் பர்ஃபெக்ட்லி கிளியர். ஓகேவா, அந்த இடத்துல உங்களோட சைன் கன்வென்ஷன்ஸ்னால வரக்கூடிய எரர்ஸ் குறையும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் நீங்கள் படிக்கிறப்ப whenever you are talking about the electrostatics, சைன் கன்வென்ஷன்ஸோட படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எரர்ஸ் வந்து குறையும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் மச் பெட்டர். இல்லாட்டி வந்து மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை தாண்டியும் நீங்கள் ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கூலம்பிக் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெரிக்கல் பாயிண்ட் சார்ஜுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் சோர்ஸ் சார்ஜ் அண்ட் ஸ்பெரிக்கல் சார்ஜ். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ஒரு பெரிய சார்ஜ் ஒரு குட்டி சார்ஜுக்கு நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற சார்ஜஸ் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அண்ட் சார்ஜ் ஷுட் பி ஹேவிங் அ ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் தாண்டி நீங்கள் வந்து கூலம்பிக் லாவை ஒரு இடத்துல அப்ளை பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக கான்செப்சுவல் எரர்ஸ் உருவாகி உங்களோட ஆன்சர் தப்பாக இருக்கும். பியூட்டினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டில் வில் ஆல்வேஸ் ஹாவ் அன் ஆன்சர். தப்பாக இருக்கிற ஆன்சரையுமே உள்ளே கொடுத்துருப்பாங்க. நம்ம கான்செப்டை பிளண்டாக அப்ளை பண்ணால் என்ன தப்பான ஆன்சர் வருமோ அதுவும் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஃபார்முலாவோட டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த பவுண்டரிஸ்குள்ளே அப்ளை பண்ணுறப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எரர்ஸ் வந்து உங்களுக்கு குறையும். ஓகே, புரியுதா பசங்களா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாம் என்ன படிப்போம் அப்படின்னா, எலக்ட்ரிக் சார்ஜ் இன்சைட் அ கண்டக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறப்ப எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து கண்டக்டருக்கு இன்சைடில் எப்போவுமே எப்படி இருக்கும் பசங்களா? இட் ஷுட் பி ஜீரோ, ரைட்? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்போவுமே எப்படி இருக்கும், நம்மளுக்கு இன்சைட் த கண்டக்டர் வில் பி ஜீரோ. அந்த இடத்துல இல்லை நிறைய சார்ஜஸ் இருக்குது, உள்ளே நம்மளுக்கு வந்து ஃபீல்ட்ஸ் போகுது, அப்போ நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணுவோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னாலாம் இட் இஸ் டசன்ட் மேட்டர். அது வந்து தப்பாக தான் போய் முடியும். அதனால அண்டர்ஸ்டாண்ட் மச் பெட்டர். ஒரு ஃபார்முலா எந்த ஜோனுக்குள்ளார நம்ம அப்ளை பண்ணணும், அந்த ஜோனை விட்டு மாறுச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிற ஜோன் ஓரியன்ட் கான்செப்ட்ஸை நீங்கள் படிக்கணும்.
ஓகே மேம், இதெல்லாம் நான் எப்படி மேம் படிக்க முடியும்? எனக்கு ஆல்ரெடி வந்து பிளண்டாக தான் சில கான்செப்ட்ஸ் தெரியுது. இவ்வளோ நூக் அண்ட் கார்னர் இங்கே அப்ளை பண்ணலாம், இங்கே அப்ளை பண்ணக்கூடாதுன்னெலாம் நான் எப்படி படிக்கிறது? நீட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து நான் எங்கே படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனோட யூ பீப்புள் ஆர் ஹேவிங் ஆர் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நீட் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் நம்மளோட வெற்றி அண்ட் மாறா பேட்ச் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பசங்களா. ஸோ வெற்றியில் இங்கே என்னென்னலாம் எரர்ஸ் நம்ம பண்ணுவோம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுகிறோமோ அதோட கம்ப்ளீட் ஐடியாஸோட தான் நம்ம லெக்சர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ நீட் இந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா வெற்றி பேட்ச் தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன். இல்லை நான் ஆஃப்லைனில் தான் மேம் வந்து நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைனுக்கு யூ பீப்புள் ஆர் ஹேவிங் மாறா பேட்ச். ஸோ திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் வந்து இருக்க போகுது. ஓகே, அங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் யாரெல்லாம் வந்து போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வருஷம் விட்டு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் இல்லை. எல்லா வருஷமுமே ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் இடமா இருக்குது. ஓகே, நீங்கள் டாப்பராக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள், நீங்கள் வந்து ஸ்லோ லேர்னராக இருந்தால் பாசிபிள் இல்லை, அப்படிலாம் கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இங்கே ஈக்குவல். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக உழைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் பசங்களா. ஸோ லெட்ஸ் கீப் திஸ் இன் மைண்ட். உங்களுக்கு கம்ப்ளீட் கான்செப்ட் ஓரியன்டெட் அண்ட் இந்த மாதிரி நூக் அண்ட் கார்னர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம Xylem தான் இட்ஸ் அ பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. ஓகே, ஸோ நீங்கள் நம்ம என்கொயரி நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அங்கே கூப்பிட்டு நீங்கள் கேட்குறது மூலியமாக யூ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் எதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகும், எதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தென் மேக் அ ரைட் டிசிஷன். ஓகே, இங்கே எப்படி ரைட் டிசிஷன் எடுக்கிறோமோ அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆன்சர்ஸ்லையுமே ரைட் டிசிஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜியாமெட்ரிக்கல் கான்செப்ட்ஸ் மச் பெட்டர். ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் காஸ்லா ஆகட்டும், ஃப்ளக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ், இது எல்லாமே ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஏரியாஸில் தான் வந்து நம்மளுக்கு ஃபைனலி எண்ட் ஆகுது. அப்போ தப்பான ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறதுனால யுவர் ஆன்சர் வில் பி கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் எடுக்கணும், அதுவே ஒரு பாயிண்ட் சார்ஜாக இருந்தால் எப்படி அதுக்கான ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் எடுக்கணும், அது எப்படி அலைனாக இருக்கு, ஆக்சியல் பாயிண்ட்னா என்ன, ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலியமா உங்களோட ஜியாமெட்ரிக்கல் எரர்ஸ் வந்து குறையும். ஓகே, ஜியாமெட்ரிக்கல் எரர்ஸ் என்ன ஆகும் பசங்களா, நம்மளுக்கு குறையும். பிகாஸ் இஃப் யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ளக்ஸை பற்றி படிக்கிறோம். ஸோ நம்ம ஃப்ளக்ஸை பற்றி படிக்கிறோம் அப்படின்னாவே ஃப்ளக்ஸுக்கு வந்து கொஷின்ஸில் சில டைம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபீல்ட் இஸ் பேரலல் டு த பிளேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபீல்ட் இஸ் பேரலல் டு பிளேன் அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரா த ஃபீல்ட் லைக் திஸ். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபீல்டு வரைஞ்சிங்க அப்படின்னா தான் உங்களோட ஃப்ளக்ஸ் 0 அப்படிங்கிற கரெக்டான ஆன்சர் வரும். ஏன்னா ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி இருக்கணும், நம்மளோட பிளேனோட ஏரியா வெக்டாருக்கு பேரலாக இருக்கணும். ஆனால் இங்கே பர்பெண்டிகுலராக இருக்குது, இட் வில் பி 0. அப்போ வித்தவுட் நோயிங் ஜியாமெட்ரிக் கன்சென்ட் தெரியாமல் பிளேனுக்கு வந்து பேரலாக இருக்கணும்னு தானே கொடுத்துருக்காங்க, அப்போ அது ஏரியா வெக்டாருக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மாற்றி நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா த என்டையர் ஆன்சர் வில் பி ராங். அண்ட் அந்த ராங்கான ஆன்சருமே உங்களுக்கு ஒரு ஆப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக தெரியும், நீங்கள் கரெக்டாக போட்டிருக்க மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் particularly wrong. அப்போ ஆர்த்தோகனல்னா என்ன, பைசெக்டார்னா என்ன அப்படின்னு சில மேத்தமெட்டிக்கல் ஜியாமெட்ரிக்கல் டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலியமா இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் நீங்கள் ராங்கான ஆன்சர்ஸை மார்க் பண்ணுறதை தவிர்க்க முடியும். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு கான்செப்டில் எங்கேயெல்லாம் ஜீரோஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கேயெல்லாம் ஜீரோஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பேராமீட்டர் ஜீரோவாக இருக்குது அப்படிங்கிறக்காக மற்ற எல்லா பேராமீட்டரும் ஜீரோவாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல ஃப்ளக்ஸ் நம்மளுக்கு ஜீரோவாக இருக்குது அப்படிங்கிறக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆமாம் தானே பசங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஏரியாவுக்கு உள்ளார இருக்கிற சார்ஜ்னால உருவாகக்கூடியது தான் ஃப்ளக்ஸ். ஆனால் இந்த ஃப்ளக்ஸ் ஜீரோவாக இருக்குது அப்படிங்கிறக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த இடத்துல ஜீரோவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களோட ஈஸியாக உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை தப்பு பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால பி அண்டர்ஸ்டாண்ட் எந்த இடத்துல ஜீரோஸ் வரும், எந்த இடத்துல ஜீரோஸ் வராது அப்படிங்கிற அந்த பவுண்டரிஸையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். புரியுதா? கிளியராக இருக்கு இல்லையா? யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, செஷனை லைக் பண்ணிடுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் நோ மேட்டர் வாட் நீட் 2026 மைன் அப்படிங்கிறத போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பார்க்கலாம் பசங்களா. மிஸ் அப்ளிகேஷன் ஆஃப் யோர் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்.
இது ரொம்ப பெரிய மிஸ்டேக் பசங்களா. ஏன்னா எல்லாத்தையுமே பிளெண்டாக நம்ம ஆட் பண்ணுறது தப்பு. ஒரு வெக்டார் குவான்டிட்டிஸை நம்ம சூப்பர் பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது வெக்டார் ஃபார்முலா எப்படி இருக்கும், அது ஸ்கேலார் ஃபார்ம் வெறும் மேக்னிடியூட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு எடுக்கணும். சும்மா பிளெண்டாக நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுனால இட் இஸ் நெவர் கோயிங் டு எனி குட் ஃபார் அஸ். ஓகேவா? அது எந்த ஒரு நல்லதும் நம்மளுக்கு சரிக்காது. ஒரு பொட்டென்ஷியலை நீங்கள் வந்து சூப்பர் பொசிஷன் எடுக்கிறப்ப பொட்டென்ஷியல் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, அப்போ அதுக்கு ஏத்தாப்புல தான் நீங்கள் சூப்பர் பொசிஷன் அப்ளை பண்ணணும். இதுவே ஃபீல்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு, நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோர்ஸ், இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல யூ பீப்புள் ஹாவ் டு அப்ளை. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சூப்பர் பொசிஷன் இஸ் நாட் சிம்பிளி ஆடிங் எவ்ரிதிங். அதோட பேராமீட்டர்ஸோட என்ன குவான்டிட்டி அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அப்ளை பண்ணுறது. ஓகே, ஸோ இது பண்ணுறது மூலியமா யூ பீப்புள் கேன் அவாய்ட் மிஸ்டேக்ஸ் அண்ட் மல்டிபிள் சார்ஜஸ் கான்செப்டில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியும். புரியுதா பசங்களா? ஸோ ஃபைனலி எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் நம்ம கான்செப்ட்ஸ் பார்த்ததில் ஒன்று புரிஞ்சிருக்கோம். ஒரு சின்ன மைன்யூட் மிஸ்டேக் இருந்தாலுமே ஹோல் எஃபர்ட்டையுமே அது வந்து ஜீரோ பண்ணிடும். ஸோ ஈவன் மைன்யூட் அக்யூரசி வந்து நம்மளுக்கு போயிடுச்சு, மைன்யூட் அக்யூரசி மட்டும் ப்ரிசிஷன் நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வில் பி டெஃபினெட்லி ராங் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, நெக் ஆஃப் தி பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, நெக் ஆஃப் தி மொமெண்ட் அப்படிங்குவாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் நீங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாமே வீணாக போயிடும். ஓகே, ஸோ வென்எவர் யூ ஆர் ப்ராசஸிங் வித் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அண்ட் ஸ்டிக் ஆன் டு ஆல் த பாயிண்ட்ஸ் வாட் ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் நவ். ஓகே, ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்ப உங்களுக்கு கான்செப்சுவல் ஓரியன்டாக வரக்கூடிய எரர்ஸ் குறையும். பட் மேத்தமெட்டிக்கல் எரர்ஸுக்கு நீங்கள் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் படித்து தான் ஆகணும் பசங்களா. ஓகே, ஸோ கீப் ஒர்க்கிங். நீட் இஸ் நாட் சம்திங் நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியுதா அப்படின்னு பார்க்குற ஒரு எக்ஸாம் கிடையாது. கான்செப்சுவலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குற ஒரு எக்ஸாம். Okay, so understand this better, much better, so that your electrostatics is going to be a very big hit. ஓகே பசங்களா, ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மனசில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை அப்ளை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் படிக்கிறப்பையும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையும் எல்லா யூனிட்ஸுக்குமே. ஓகே, ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் யூனிட்டில் எரர் மினிமைசேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் அந்த செஷனை எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பசங்களா, செஷனை லைக் பண்ணாதவங்க பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் கீப் ஃபாலோயிங் அஸ் ஆன் ஆல் த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். ஓகே, இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கம்யூனிட்டி லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். Okay, so all the very best. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here. No fear, right? Have a great day, pasangla. Love you lots. Na innor important session la ungalai sandikkiren. Bye everyone. Take care.